உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பால் பகுதியைச் சேர்ந்தவர் அனீஷ். இவருக்கு 30 வயதாகிறது. அவரது பக்கத்து வீட்டில் பூரே என்பவர் வசித்து வருகிறார். பூரேவின் மனைவி பெயர் சித்தாரா. பக்கத்து வீடு என்பதால் அனீஷ் மற்றும் பூரே குடும்பத்தினரிடையே நல்ல பழக்கம் இருந்துள்ளது. இருவரும் உணவுகளை பரிமாறிக்கொண்டுள்ளனர். அதேபோல் பண கஷ்டத்திலும் பணம் கொடுத்து உதவி வந்துள்ளனர். இதனால் இரு குடும்பத்தினரும் உறவினர்களைப் போல் நெருக்கமாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் அனீஷுக்கு வீட்டில் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 2 மாதத்தில் திருமணம் நடக்க இருந்தது. சம்பவத்தன்று அதிகாலை 3 மணியளவில் அனீஷ் இரத்த காயத்தோடு வீட்டு கதவை தட்டியிருக்கிறார். கதவை திறந்த அனீஷின் தந்தை அதிர்ந்து போய்விட்டார். உடனே அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அனீஷை காப்பாற்ற முடியவில்லை. பரிதாபமாக அவர் உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அனீஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பூரே சித்தாரா தம்பதியை விசாரித்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் கொலை செய்யும் நோக்குடன் தாக்கியதை ஒப்புக்கொண்டனர். சித்தாராவோடு 3 வருடங்களுக்கு மேல் அனீஷ் நெருங்கி பழகி வந்திருக்கிறார். அதோடு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் கொடுத்திருக்கிறார். அனீஷுக்கு இன்னும் 2 மாதத்தில் திருமணம் நடைபெற இருப்பதால் அந்த பணத்தை திருப்பி கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் சேர்ந்து அனீஷை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளனர். சம்பவத்தன்று நள்ளிரவு சித்தாரா அனீஷை வீட்டிற்கு வரச் சொல்லியிருக்கிறார். ஆசையோடு கிளம்பி சென்றவருக்கு அங்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. கணவனும் மனைவியும் அனீஷை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். ஸ்க்ரூ டிரைவரால் குத்தியிருக்கிறார்கள். கட்டிங் பிளேடால் அவரது பற்களை பிடுங்கி இருக்கிறார்கள். கை கால்களை அடித்து உடைத்து விடிய விடிய சித்திரவதை நடந்திருக்கிறது. எப்படியோ அந்த இருவரிடமிருந்து தப்பித்த அனீஷ் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பூரேவையும் அவரது மனைவி சித்தாராவையும் கைது செய்து தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.